ब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। वृषभध्वजाय विद्महे कृणीहस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात्। काञ्चीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्र प्रचोदयात्। हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर। ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வியாழக்கிழமை, குருவுக்கு உகந்த நாள். கடந்த 2 வருஷத்துக்கு மேலே நம்முடைய பிரத்யக்ஷ தெய்வம் பூஜ்ய ஸ்ரீ மகா சுவாமிகள் இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு வர நல்ல அற்புதங்களையும் நிகழ்வுகளையும் ஒரு சிறு கதை வடிவில் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். வழக்கம் போல் இன்றைக்கும் ஒரு அற்புதமான நிகழ்வைத்தான் உங்களோட பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். அதாவது 1963 வாக்கில் இது நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். சமீபத்தில் நம்ம சிந்தூர் ஆப்ரேஷன் நடந்து ரொம்ப எல்லாரும் பெருமையாக பேசிக்கிறார். இந்த ஒரு காலகட்டத்தில் மட்டும் நம்ம முப்படை வீரர்களையும் புகழ்ந்து வாட்ஸ்அப்பில் குறுஞ்செய்தி நிறையா போட்டு ஜெய்ஹிந்த் ஜெய் மாதாதி இதெல்லாம் எழுதி நிறையா பேர் அதெல்லாம் பகிர்ந்துக்கிறார். சந்தோஷமாக இருக்குது. இது இப்போ மட்டும் இந்த மாதிரி ஆப்ரேஷன் நடந்தால் மட்டும் பத்தாது, போர் நடந்தால் மட்டும் பத்தாது. எப்போதுமே அவளுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். நம்ம இங்கே நிம்மதியாக தூங்குகிறோம், ஏசி ரூமில் இருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் அவள் தான். யார்? இராணுவ வீரர்கள் தான். எல்லையில் நம்மளை பாதுகாக்கிறது அவள் தான். அவளும் நம்மளை மாதிரி யாரோ ஒரு தாய்க்கு பிறந்தவா தான். அந்த தாயும் 10 மாதம் சுமந்து தான் பெற்றிருப்பாள். தான் பிள்ளை எப்படி இருக்கானோ, கை எப்படி இருக்கோ, கால் எப்படி இருக்கோ, என்ன சாப்பிட்டானோ, தூங்கினானா தெரியலையே, அந்த தாயும் பதபதைக்கும். இருந்தாலும் அந்த மாதிரி மகன்களை இராணுவத்துக்கு அனுப்பிச்சு அவளும் கொண்டாடப்பட வேண்டியவாதம். சரியா? இது ஏன் சொல்ல வரேன்னு சொல்கிறேன். 1963 வாக்கில் சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்போ பிராமணர் ஒருத்தர் வெங்கட்ராமன்னு பேர் இராணுவத்தில் சேர்ந்துட்டார். காலாட்படையில் சேர்ந்திருக்கார். நல்ல ஒரு ஆச்சாரமாக தோற்றம். என்ன இராணுவத்தில் சேர்ந்ததும் ஒரு நல்ல ட்ரைனிங்லாம் முடித்து அனுப்பிச்சிட்டார். எல்லையில் அனுப்பிச்சாச்சு. எல்லையில் இரவு நேர பணி ஷிஃப்ட் வைஸ் வருவாங்க. பார்த்துன்னு இருக்கார். எல்லாத்தையும் மறந்து தாய்நாட்டுக்காகவே தன்னை அர்ப்பணிச்சுட்டு தன்னுடைய பணியை சிறப்பாக செஞ்சுன்னு வர்றார். அவர் சேர்ந்து ஒரு 12-13 வருஷம் ஆயிருக்கும். நான் சொல்கிற சமயத்தில் 63 12-13 வருஷம் எடுத்தவர். இன்னும் 2 வருஷத்தில் வெளில வர பார்க்கலாம். 15 வருஷம் தான் சர்வீஸ். அப்படின்னா மெடிக்கலி போர்டட் வாங்கிட்டு வந்தால் தான் உண்டு. இந்த மாதிரி ராத்திரி ஒரு நாள் பணியில் இருக்கும்போது ரோந்து பணி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் ஒரு இடத்துல ஏதாவது மரத்துக்கு கீழே ரெஸ்ட் எடுக்கிற பழக்கம் உண்டு, ஓய்வு. அவ்வாறு ஓய்வு எடுக்கும்போது நினைக்கிறார் வெங்கட்ராமன், என்னடா நம்ம பிராமணனாக பிறந்துட்டோம், கடந்த 12-13 வருஷமாக எல்லா செயலையும் செய்கிறோமே. சரி, சிகரெட் குடிக்கிறேன், தண்ணி சாப்பிட்றேன், மாமிசம் சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன், இதெல்லாம் நான் ஏன் செய்கிறேன்? நம்முடைய குல வழக்கத்து இது தப்பாச்சு, இதெல்லாம் ஏன் செய்கிறேன்? என்னோடய குல வழக்கத்துக்கு தப்பாச்சு அப்படின்னு திடீர்னு போதி மரத்துக்கு கீழே புத்தர் இருந்தப்போ ஞானோதயம் பிறந்த மாதிரி அவருக்கு பறந்துருக்கு. ஒரு மாதிரி ஆயிட்டார். மறுநாள்லேருந்து இந்த மாமிசம் சாப்பிட்றதில்லை, சிகரெட்டு தண்ணி சாப்பிட்றதில்லை, திடீர்னு நிறுத்திட்டார். அவருடைய சகாக்கள்லாம், என்னடா ராத்திரி என்ன ஆச்சு உனக்கு, திடீர்னு நிறுத்திட்டியே, எங்களோட ஜாலியாக இருப்பேன், இந்த மாதிரி ஆகிட்டேன்னு சொல்லி எல்லாரும் கேலி செய்ய ஆரம்பிச்சுட்டார் வெங்கட்ராமனை. வெங்கட்ராமன் அதுக்கெல்லாம் கலைக்காத மாதிரி இல்லை.
அது முடிஞ்சுது. அடுத்த வருஷம் ஊருக்கு வரார். ஊருக்கு வந்தப்ப நடந்ததை தன்னுடைய தாய்க்கும் மனைவிக்கும் தெரிவிக்கிறார். அவளுக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா அவள் சொன்னப்பெல்லாம் இவர் கேட்கல. சிகரெட் அடிக்காதப்பா, தண்ணியெல்லாம் சாப்பிடாத, நம்ம குளத்துக்கு இது தப்புன்னு அவள்லாம் சொல்லியிருக்கா. சின்ன நேரம் லீவுக்கு திரும்ப சொன்னப்போ அவர் அதெல்லாம் கேட்கல. எல்லாம் உங்களுக்கு தெரியாதுமா, தெரியாதடி போடி அப்படின்னு சொல்லியே ஓட்டியிருக்கார். ஆனால் இப்போ அவர் சொன்னது அவளுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியமாக இருந்திருக்கு. ஏன்னா அவளும் பெரியவாளுடைய பக்தா. அவத்தில் எல்லாருமே அவள் சொல்லியிருக்கா, நீ பெரியவரை ஒரு தடவை பார்த்துருவோம், மகாபெரியவாளை பாரு, அவர் தான் இதுக்கு கரெக்டான ஒரு உபாயம் சொல்லக்கூடியவர். ஆனால் அப்போ அவருக்கு அந்த லீவு முடிகிற சமயத்தினால அவரால் காஞ்சிபுரத்துலேருந்து நம்ம பெரியவாளை பார்க்க முடியலை. இருந்தாலும் ஆத்திர கொடுத்த அந்த பெரியவா படத்தை, சின்ன படம் எடுத்துட்டு போயிருக்கார். ஊருக்கு போய்ட்டார் திருப்பி காஷ்மீர். வச்சு அங்கே கிடைக்கிற ஏதோ ஒரு புஷ்பத்தை எதையோ வச்சு, ஏதோ பழங்களை வச்சு டெய்லி நைவேத்தியம் பண்ணி பெரியவாளை விடாமல் தொழுதுருக்கார், ஆராதனை பண்ணியிருக்கார். 15 வருஷம் முடிஞ்சு கொடுத்து பென்ஷன் வந்தாச்சு ஆற்றுக்கு. அப்போ தான் வார்த்தை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி போனதில் நினைவுக்கு வந்த போதே பார்க்கலையே, பெரியவாளை பார்த்து விடலாம் அப்படின்னு குடும்ப சகிதமாக எல்லாருமே பெரியவாளை பார்க்க போயிருக்கா. ஓரளவு சுமாரான கூட்டம். குடும்ப சகிதமாக பெரியவாளை போய் நமஸ்காரம் பண்ணி இந்த மாதிரி நடந்ததை சொல்லியிருக்கார் வெங்கட்ராமன். இந்த மாதிரி நான் வெற்றியில் இருந்தேன், இந்தந்த இடத்துல இருந்தேன், இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தேன், திடீர்னு ஒரு நாள் இந்த மாதிரி இரவு பணியில் இருந்தப்போ இந்த மாதிரி நடந்தது, அதுலேருந்து நான் சாப்பிட்றதையோ சிகரெட் சாப்பிட்றதையோ தண்ணி சாப்பிட்றதையோ நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி பெரியவா பொன்முரோடு புந்துண்டு வெங்கட்ராமன்ட்டு சொல்லியிருக்கார். நீ செஞ்சது ரைட்டுன்னு சொல்ல மாட்டேன், தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா உன்னுடைய சூழ்நிலை அப்படி. அங்கிருந்த பனி, காடு, தனிமை மற்றும் சகாக்கள் சகவாசம், இதெல்லாம் தான் நம்முடைய பிராமண தர்மத்தை மீறி உன்னை செய்ய சொல்லியிருக்கு. அது உன்னுடைய தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த ஒரு நாள் ராத்திரி உனக்கு திடீர்னு ஒரு ஞானோதயம் பிறந்தா மாதிரி உனக்கு மனசை தனக்கானே குத்தி காட்டியிருக்கு இல்லையா, அதுதான். ஏன்னா நீ அந்த இமயமலையில் காத்துன்னு இருக்க, இது பணி செஞ்சுன்னு இருக்க. இமயமலை யார்? அங்கே இருக்கிறவர் யார்? கைலாசம். கைலாச மலையில் இருக்கிறவர் சாட்சாத் பரமசிவன். அவர் தான் அந்த மரத்தடியில் நிற்கும்போது உனக்கு அந்த இதை தெரிவிச்சிருக்கார். வேற ஒன்றும் தப்பாக நினைக்காத. நீ ஒன்று பண்ணு, உங்கள் ஊரில் உள்ள ஒரு சிவாலயத்துக்கு போ, 11 பிரதோஷம் போ. ஒவ்வொரு பிரதோஷத்தும் போதும் என்கிட்ட இப்போ சொன்னேன் இல்லையா, அது அப்படியே நந்தி காதில் சொல்லு. சொல்லிட்டு நந்தியோட கொம்புகளுக்கு இடையில் இந்த சிவபெருமானை தரிச்சிடும். அது போலும் வேறு எந்த ஒரு பிராயச்சித்தமுமே வேண்டாம். நந்திட்ட பிரார்த்தனை பண்ணிட்டா நந்தி தான் ரெக்கமெண்ட் பண்ணுவார். யார்கிட்ட? சிவபெருமானுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாலே போகும். நீ இது வரைக்கும் செஞ்ச பாபங்கள் அனைத்தும் போயிடும். இனிமேல் செய்யாது இருக்கணும். அது மட்டும் கிடையாது, உன்னுடைய நண்பர்கள் நம்ம குளத்தில் யாரும் இந்த மாதிரி மிலிட்ரிக்கு போனாலும் சரி, போகலாலும் சரி, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அவளுக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி சொல்லு. ரொம்ப சொல்ல வேண்டாம். அவள் எடுத்துட்டா எடுத்துக்கிறா, எடுத்துக்காட்டி இல்லை சரியா அப்படின்னு சொல்லி பிரசாதம் கொடுத்து அனுப்புகிறார், ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறார். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. அதாவது தன்னுடைய குல வழக்கத்தை மீறி அந்த வெங்கட்ராமன் நடந்துட்டு இருந்தாலுமே கூட அவருக்கு திடீர்னு அந்த ஒரு ராத்திரி அந்த கைலாச மலையில் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அந்த கைலாச மலையில் அவருக்கு தெரிவித்தது சாட்சாத் பரமேஸ்வரன் தான் அப்படின்னு உணர்த்தி ஒரு எளிய பரிகாரத்தையும் சொல்லி அவருடைய வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையறதுக்கு வழி சொல்லி அனுப்பிச்சிருக்கா பெரியவா. ஏன்னா பெரியவா தான் பரமேஸ்வரன், பரமேஸ்வரன் தான் பெரியவா. இதில் யாருக்கும் எந்த ஒரு ஐயப்பாடுமே இருக்க வேண்டாம். பெரியவாள்கிட்ட நம்மளை ஒப்படைச்சிடணும். அவர் பார்த்துப்பாருங்க, பெரியவா பார்த்துப்பார். புரியுதா? மற்றும் ஒரு அழகிய அற்புதத்தோட அடுத்த வியாழக்கிழமை உங்களை சந்திக்கிறேன். நான் ஏற்கனவே இந்த காலில் முதல்ல சொன்ன மாதிரி தற்பொழுது பணியில் இருக்கும் இராணுவ வீரர்களாக இருந்தாலும் சரி, முன்னாள் இராணுவ வீரர்களாக இருந்தாலும் சரி, அவெல்லாம்
தங்களுடைய இளமை காலத்தை இந்த நாட்டுக்கே அர்ப்பணிச்சுன்னு இருக்கிறவா, அவளை நம்ம மதிக்கணும்னு இந்த சென்ஸ். அவள் கேட்குறதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவளுக்கும் நல்ல ஒரு அந்தஸ்தில் இருக்கிறவாளுக்கு இல்லைங்க அப்படி நீங்கள் கொடுப்போட மரியாதை, அந்த மரியாதை கொடுத்து மனசளவில் அவள் நன்னா இருக்கணும், அவள் குடும்பம் சேமமாக இருக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டினாலே போதும். அவளுக்கு நீங்கள் செய்கிற மிகப்பெரிய உதவி, மிகப்பெரிய பலம் இதாக தான் இருக்கும். புரியுறதா? அடுத்த வியாழக்கிழமை உங்களை சந்திக்கிறேன்னு சொன்னேன். அதுலேருந்து அடுத்த 5வது நாள் நம்ம பெரியவாருடைய ஆராதனை விழா ஒவ்வொரு வருஷமும் கும்பகோணத்தில் மிகச்சிறப்பாக நடக்கும். இந்த வருஷமும் நடக்க போகிறது ஜூன் 10ஆம் தேதி. என்ன, அதுலேயும் தவறாமல் எல்லாரும் கலந்துண்டு பெரியவாளை பிரார்த்திச்சுண்டு பெரியவாளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமானு கேட்டுண்டு விடைபெறேன். ஹரஹர சங்கர், ஜெய ஜெயசங்கர். ஹரஹர சங்கர், ஜெய ஜெயசங்கர். எல்லாருக்கும் நமஸ்காரம்.